Happy evening, day 17. Good evening, sir. Good evening. இன்னைக்கு மெமரி ஜேர்னில 17th டே. ஓகே, ஸோ இந்த 17 days, today we are going to complete the entire memory tips and tricks. அந்த டாபிக் இன்னையோட கம்ப்ளீட் பண்ண போறோம். ரிமைனிங் 4 days கினெஸ்தட்டிக் மெமரி, அது ரொம்ப அவளோட ரொம்ப முக்கியமான டாபிக், அதை தனியா வச்சிருக்கோம். நம்ம பேசிக் லெவல்ல இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன், சிஸ்டீன் டெக்னிக்ஸ். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதுலயே அடிஷனலா இது கொடுத்தேன், மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் கொடுத்தேன். அப்புறம் இன்னொன்னு ஒரு இது அனுப்பியிருந்தேன் குரூப்ல, நீங்க பார்த்திருப்பீங்க. என்னது, நம்பர்ஸ், நம்பர்ல எழுதி இருக்கும், கலர் வேற இருக்கும். அப்ப நம்ம ரீட் பண்றது ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருக்கிறத பண்ணணும், அடுத்தது கலர்ல இருக்கிறத பண்ணணும். நம்ம எதை பண்றோமோ அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் அந்த 10க்கும் அதுலதான் இருக்கணும். அதுதான் அந்த ப்ராக்டிஸ். அப்புறம் மிட் பிரெயின் ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டா அப்புறம் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு ஓவர் டோஸ் கொடுக்க வேண்டான்றதுக்காக குறைச்சி வச்சிருக்கேன். ரைட். அடுத்ததா கான்சென்ட்ரேஷன்ல 16 டெக்னிக்ஸ் முடிஞ்சது. அதுக்கு ஃபுட்டு வரைக்கும் அது எல்லாமே ஒரு டாபிக் முடிச்சுட்டு, அப்புறம் ரோட் மெமரி தனியா, அது ஒரு தனி, அதுக்கு நிகர் அதுதான். அத ஒரு 66 days கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு அதை சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது ரோட் மெமரி எல்லாரும் செய்வீங்க, செய்யணும். அதுதான் இந்த கிளாஸுக்கு நீங்க வந்ததோடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிபிகன்ஸ், கான்சிக்வன்ஸ் எல்லாமே அதுலதான் இருக்கு. ஸோ ரிப்பீட் 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 ரோட் மெமரி, அது கன்சிஸ்டன்சி மஸ்ட். அதுக்கு அடுத்ததா நம்ம மெமரி டிப்ஸ் 30 வரணும். அதுல இன்னைக்கு 29, எஸ்டர்டே இட் செல்ஃப் அதை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்தது 30யோட இதையும் இன்னைக்கு முடிச்சிட்டா போவாங்க. சரி, மைண்ட்ல நேத்து ஒரு இது பார்த்தோம். 3 பேரை வச்சு ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த 3 பேருக்கும் ஒரே டாபிக் தான், ஆனா வெவ்வேறு ரியாக்ஷன்ஸ். பர்சன் ஒண்ணுதான், கான்செப்ட் ஒண்ணுதான், ரியாக்ஷன் வேற. அது எப்படி அப்படிங்கிறது அவங்களுடைய ஆழ்மன பதிவுகள் இந்த ஏர்லி டேஸ், அதை வச்சுதான் அது நடந்துச்சு அப்படின்றதுக்கு நேத்து கொடுத்த ரெஃபரன்ஸ். சரிங்க, இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு மெமரி போறதுக்கு முன்னால கான்சென்ட்ரேஷனுக்கும் அடுத்ததா கொண்டு வர்றது மைண்ட்ல. இன்னைக்கு நாம பாக்குறது ஒரு, இதுவும் ஒரு வகையான, இது ரிசர்ச்னு எடுத்துக்க முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் குதிரையில, அவரோட சொந்த குதிரையில போயிட்டு இருக்கார். அவர் ஒரு வீரன் வச்சுக்கோங்களேன். அவரோட குதிரையில போயிட்டு இருக்கார். ஒரு ஏரியா, அங்க கீழே ஒரு மரம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அந்த வெட்டின இடத்துல அந்த மரத்தை சுத்தி துளிர் விட்டு அப்படியே பசுமையா இருக்கு, இலைகள், தலைகள். அந்த மரம் துளுத்து இருக்கு, அது ஒரு புதரா இருக்கு. இந்த குதிரை அந்த இடம் போகும்போது அந்த புதர்ல இருந்து ஒரு பெரிய ஸ்னேக், கருணாக பாம்பு, நம்ம ஏற்கனவே ஒரு இதுல பார்த்தோம்ல, அந்த ஸ்னேக் அப்படின்னு சீரிச்சு குதிரை அதை பார்த்து ஆல் ஆஃப் த சடன் பயந்து கத்தி குதிரை மேல இருந்தவரை கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி போச்சு. பேக் டு பெவிலியன். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் ஓடுறாங்களே, அந்த மாதிரி பெவிலியன் நோக்கி போயிடுச்சு. இவரு விழுந்து எழுந்து அந்த நாகப்பாம்பை அடிச்சு கொன்னு, அது பக்கத்திலேயே ஒரு ஃபயர் பண்ணி அதை இருக்கிற இடம் தெரியாத பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குதிரை தேடுறாரு, கிடைக்கல. மறுபடியும் ஓடி வந்தார். வீட்டுக்கு வந்து பார்த்தா அது மூச்சு வாங்கிட்டு அங்க வீட்டுல இருக்கு. அதை தட்டி கொடுத்து, பயப்படாத பயப்படாத, ஒண்ணும் இல்லை, அந்த பாம்பெல்லாம் கொன்னுட்டேன், நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம்னு அதுக்கு கன்சோல் பண்றாரு. அப்புறம் அதோட முடிஞ்சு போச்சு.
பல நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அவரு அந்த குதிரையில அந்த வழியா போறாரு. ஆனா அந்த இடம் போன உடனே அந்த குதிரை பயங்கரமா அதே சவுண்ட் விடுது, அலறுது. அவரு நிலை தடுமாறி கீழேயே விழுறாரு. இந்த குதிரை ஓடி வந்துருச்சு. இவரு நல்லா பார்த்து யோசிச்சாரு. ஓ, அன்னைக்கு இந்த இடத்துல இந்த பாம்பு வந்ததுதானே இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அவரு கொஞ்சம் வசதி படைச்சவர். அவரோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ஜேசிபி வர வச்சு அந்த மரத்தை வேரோட தோண்டி எடுத்துட்டு அந்த இடமே ஃபுல்லா கான்கிரீட் போட்டு பிளைன் ஆக்கிட்டாரு. இனிமேல் இந்த இடத்துக்கு வந்தா அந்த சிம்டமே அதுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணிட்டாரு. ஆனாலும் பல மாதங்கள் கழித்து அந்த இடத்துக்கு அந்த குதிரையில வரும்போது அங்க அந்த குதிரைக்கு அதே பயம், அதே சவுண்டு. ஏன்? அங்கதான் மரம் இல்ல, பாம்பு இல்ல. ஆனா அந்த குதிரை ஏன் அந்த சவுண்ட் விட்டுச்சு ஏன்னா சொல்லுங்களேன். அது அந்த மாதிரி திங்க் பண்ணிச்சு சார். ஆஹ் எந்த மாதிரி திங்க் பண்ணிச்சு? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்து அந்த பயந்தது நாலு சார். ஆஹ் வந்து நல்லா அது வந்து மைண்ட்ல ஏற்றி மனசால நம்புது சார். அது நம்புது அதனால சார், மைண்ட்ல ஏத்தி சார். உங்களுக்கெல்லாம் ஒரு இடத்துல போகும்போது எங்கேயாவது நீங்க கீழே விழுந்திருப்பீங்க தரையில. இப்ப சைக்கிள் ஓட்டிட்டு போய் விழுந்திருக்கலாம், பைக்ல இருந்து விழுந்திருக்கலாம், கால் தடிக்கு விழுந்திருக்கலாம். எவ்வளவு நாளா இருக்கும். பட் அந்த இடம் போகும்போது உங்களை அறியாத நீங்க ஏதோ ஞாபகத்துல கூட போலாம். உங்களுக்குள்ள அந்த பிக்சர் இந்த சார் இடத்துலதான் இன்னைக்கு அன்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அவ்வளவுதான், அதேதான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குதா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். சார் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம மெமரியில நார்மலா பதிகிறத விட இது மாதிரி எமோஷனலா ஒரு விஷயங்கள் பதிஞ்சுது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப நாள் ஆகும் அந்த போறதுக்கு. அவ்வளவு டெப்தா, எவ்வளவு எமோஷனலா, எவ்வளவு ப்ரெஷரா உள்ள கொண்டு போறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அது உட்கார்ந்துரும். அதுக்கப்புறம் அது உங்களே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். சோ இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எதெல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டா, எதெல்லாம் டீப் எமோஷன்ல ரொம்ப டீப்பா ஒரு, அதாவது அந்த குதிரை அங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு சீறிக்கிட்டு அந்த பாம்பு வந்து பயமுறுத்தின அந்த பயம், பயம், பயம். இதுதான் பல பேருக்கு. இந்த பயம்தான் உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அது பல வேலையை பண்ணும். இப்ப அதுக்குதான் சின்ன வயசுல குழந்தைங்கள பூச்சாண்டி வரான், அல்ல அவன் வரான், இவன் வரான், பேய் வருது, பிசாசு வந்து பயமுறுத்தாதீங்கன்னு சொல்றதோட நோக்கம் இதுதான். நிறைய பேர் இதை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பயமுறுத்துவாங்க. அந்த குழந்தை எதுக்கு பயப்படுதோ அதை வச்சு அதை பயமுறுத்தி பயமுறுத்தி அடக்குவாங்க. நம்ம தப்பு. நானா சின்ன வயசுல என் பொண்ணுக்கு இந்த இந்த போன் இருக்கும்ல, டயல் போன், அந்த போன் ரிங் டோன் எடுத்து அதை எடுத்து காதுல வச்சோன்னா பயந்துரும். அப்படி பயப்படுறவங்க வேணா அதை எடுத்து எடுத்து வச்சிருந்தா அதை இன்னும் கொஞ்சம் உடனே காதை பத்திட்டு பத்து அப்படிலாம் பயமுறுத்துறது, அதெல்லாம் தப்பு. நம்ம குழந்தைகளை பயமுறுத்தி வளர்த்தக்கூடாது. அது போய் பதிஞ்சிரும். அந்த மாதிரி சின்ன சின்ன சவுண்ட் அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கும். அவங்களுக்கு அது அந்த நேரத்துல அதை புரிய வைக்கணுமே தவிர மேலும் மேலும் நாம பயமுறுத்த கூடாது. இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை இந்த இடத்தில் மைண்டுக்காக ஒரு டாபிக்கா கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு தேவையானதை அண்டர்லைன் பண்ணி உள்ள பதிச்சு ஃபாலோ பண்ணுங்க. ரைட், ஓகே. இன்னைக்கு நம்ம டெக்னிக் நம்பர் 29 போறோம். அந்த 29 வரைக்கும் என்னென்ன பழுத்தமோ அதை 10 யாராவது ஃபாஸ்டா நான் சொல்லாத நீங்களே டக்கு டக்குன்னு வரணும். சார் இப்ப நீங்க சொன்ன இதுல வந்து எனக்கு ஒரு டவுட் சார். ஆஹ் சார் அந்த டீப் எமோஷன்ல நம்ம இதுவாயிட்டோம்னா அதுல இருந்து எப்படி சார் ரிலீஃப் ஆகும் சார்? பேர் என்னம்மா? லித்திகா சார். லித்திகா. டீப் எமோஷன்ல இருந்து எப்படி வந்தோம்னா, இது உன் வயசுக்கு மீறின கேள்வி கேட்கறிய, பெரிய விஷயம். சரி, அதாவது நம்ம
இது நிறைய இருக்கு. நான் பின்னாடி ஒவ்வொரு டாபிக்கா வருவேன். ஆனா இப்ப நீ கேட்டதுனால எனக்கு சின்ன வயசு இவ்வளவு பெரிய கேள்வி கேட்கிறேன்னு சொல்றேன். அது எந்த அளவுக்கு நம்ம பயந்துருக்கோமோ அத மறுபடியும் மறுபடியும் ரீகால் பண்ற விஷயத்த முதல்ல தடுக்கணும். அதுக்கு தான் டெக்னிக் நம்பர் 10 கொடுத்தேன். என்ன சொன்னேன்? ரீகாலிங் ஹாப்பி மொமெண்ட். நம்ம என்ன பண்றோம்னா எதை ரீகால் பண்றோம்? இது மாதிரி தவறானது, என்னை அப்படி திட்டாங்க, எனக்கு அப்படி நடந்துச்சு அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப சொல்லாத 10 பேர்த்துக்கிட்ட அதை நம்ம பகிராமல் நல்ல விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட போக்கஸ் இந்த பக்கம் போகும்போது அது டவுன் ஆகும். புரியுதா? ஒண்ணு இது மாதிரி நிறைய இருக்கு. சோ இத இப்போதைக்கு இது ஒண்ணு எடுத்துக்கோ. நிறைய இருக்கு, நான் பின்னாடி ஒவ்வொரு டாபிக்கா வருவேன். ஓகே, தேங்க்யூ சார். ரைட் ரைட். கமான், இப்ப சொல்லுங்க மெமரி டிப்ஸ் ஒன் பை ஒன். Value and system, repetition, winners versus losers, negative commands, auto suggestion, daily routine, don't underestimate, potential plus belief plus action plus equals to success, listening skills, parallel studies, grabbing and understanding, sir. சொல்ல வந்திருக்கேன், இடையில கொஞ்சம் அப்படி இப்படின்னு வந்தேன். ஓகே, குட். நெக்ஸ்ட் யார் சொல்றேன்? Trained and untrained memory, aware of hypnotic comments, stay out of addiction, teach others, read less, think more, visual, auditory, kinesthetic memory, get up early morning, steady environment, steady material, steady method. ஏன் ப்ரோக்ராஸ்டினேஷன் மட்டும் விட்டுற நீ? ஓகே, ஸ்டடி மெத்தட். அப்புறம் இருக்கிற இன்னும் இதை யாரை கம்ப்ளீட் பண்ண போறா? ஸ்டடி மெத்தடுக்கு அப்புறம் 24 பாருங்க. கௌதம். Sir, Gautam sir, use different subject, follow cow method, PQ or square R3. எழுதி வச்சுதான் படிக்கிறோம். ஆள் மனசுல இருந்து கொண்டு வரணும். ஓகே, PQ3 யாருக்கு? அடுத்தது என்ன சார்? ரீடிங், லேர்னிங், ஷோயிங் அண்ட் ரீத்திங், அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ். ஓகே, ரீடிங் வர்சஸ் லேர்னிங், ஷோயிங் அண்ட் ரீப்பிங், அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். அதுலதான் இன்னைக்கு நிறுத்தி இருக்கிறோம். இப்ப மறுபடியும் அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ தொடர போறோம். சரி, இந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன? அதாவது நம்மள இது யோசிக்காம பதில் சொல்றதுன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு அதான் மீனிங். யோசிக்காம முடிவெடுக்கிறது, யோசிக்காம செயல்படுறது. அங்க இது என்ன? இப்போ இது எப்படின்னா ஒரு புரோட்டோகால்னு வச்சுக்கலாமே. ஒரு நம்ம இந்தியன் ஆர்மி இருக்கு. இந்த ஆர்மிய முப்படைகளோட தலைவர் பிளஸ் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பிரசிடென்ட், இப்படி வரிசையா ஒவ்வொருத்தருட்டையா இருந்து கமாண்ட் வந்து கடைசியா அங்க வந்து ஒருத்தங்க மேல படையெடுக்கிறதோ அல்லது வேற இதோ அவங்களுக்கு ஆர்டர் போகும். இதுதானே புரோட்டோகால். ஓகே, இங்க ஒரு நம்மளுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாத சைனாவோ பாகிஸ்தானோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட அட்டாக் பண்ண வந்துருச்சு. அந்த இடத்துல அங்க ஆர்மி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆர்டர் கொடுக்கணும், பிரசிடென்ட் சைன் பண்ணணும், இல்ல தலைவர்கள் நமக்கு இது கொடுக்கணும்லாம் கிடையாது. அந்த ஸ்பாட்ல அவங்க ரியாக்ட் ஆகணும். இதுதான் இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ்ங்கிறது மத்த இதுக்கெல்லாம் நம்ம அங்க யோசிச்சுட்டு இருக்காத, அங்க கேள்விக்கு உடனே பதில் வரணும். புரியுதா? இப்ப கேள்வி கேட்டல, லெத்திகா கேட்டப்ப நாம உட்காந்து யோசிச்சுட்டு இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்காம அதுக்கு இமிடியேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ற அந்த எபிலிட்டி அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட், புக்கு கிளாஸ் படிச்சது, அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணது, கடைசியா அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் 100 மார்க் அப்படின்னு சொல்லி முடிச்சனா. சரி, இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது என்னன்னா, ஒரு பாய்னா சின்ன பையன், குழந்தை,
அந்த குழந்தை 2 வயசுன்னு வச்சுக்கலாமே. அந்த growing child at the age of 2, அந்த குழந்தைகிட்ட ஒரு பைக்குன்னு சொல்றீங்க, பைக், இந்த கார் ஏதோ ஒண்ணு. அந்த குழந்தை அந்த பைக்கை பார்த்தது இல்ல அது வரைக்கும், அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த பைக்கு பார்த்தது இல்ல, பைக்குனா என்னன்னு தெரியாது, பைக்கும் ஓட்ட தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எது? அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். அந்த குழந்தைக்கு பேசிக்காவே பைக்குனா என்னன்னு தெரியாது, பைக் ஓட்ட தெரியாது, பைக்கை பத்தின எந்த டீடைல்ஸும் அதுகிட்ட கிடையாது, அதோட பதிவுலயே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் ஆகுது. அந்த குழந்தை மெதுவா அவங்க அப்பா பைக்ல கூப்பிட்டு உட்கார வச்சு வெளியில கூட்டிட்டு போறாரு. அப்பா அந்த குழந்தை கேள்வி மேல கேள்வி கேக்குதா, அப்பா இது என்னப்பா, இது ஹேண்டில், ஓகே, இது என்னப்பா, இது கிளட்ச், இது என்னப்பா ஆக்சிலேட்டரு, இது ஸ்பீடாமீட்டரு, இது பெட்ரோல் டேங்க், இதுக்குள்ளதான் பெட்ரோல் ஊத்துறோம், அதுலதான் இது சீட்டு, இது டயரு, இப்படி ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறாரு. ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டே வருது ஒரு வருஷ கணக்குல. சரி, இப்ப இந்த குழந்தை எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். கான்சியஸ்னா பைக்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பைக்ல ஸ்பீடோமீட்டர் எதுன்னு கேட்டா சொல்ல தெரியும், ஆக்சிலேட்டர் எதுன்னு கேட்டா கை காட்டும், அது பெட்ரோல் டேங்க் எதுன்னு கேட்டா இப்படி ஒன்னொன்னையும் கேட்டா சொல்ல தெரியும், ஆனா ஓட்ட தெரியாது. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். முதல்ல அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ், ரெண்டாவது கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸ். கான்சியஸா அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியும், அது ஆப்ரேட் பண்ண தெரியாது. சரி, ஸ்டேஜ் 3 கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இந்த குழந்தை 10 வயசு 11 வயசு 12 வயசு அந்த ஸ்டேஜ்ல கை கால் எல்லாம் எட்டுது, பைக்கை வச்சு கீர் வண்டி இக்னைட் பண்ணுது, வச்ச பிடிக்குது, கீரை மாத்து ஃபர்ஸ்ட் கியர்ல போட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்துக்கிட்டே வண்டியை மெதுவா விட்டு மெதுவா வண்டி மூவ் ஆகுது. அடுத்தது செகண்ட் கியர் மாத்துது, தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், இப்படி போக முடியுது அந்த குழந்தையினால், அந்த பையனால். இதுதான் தேர்ட் ஸ்டேஜ் கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். அதாவது ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு ஸ்டெப்பா அப்படியே பிடிச்சு நிதானமா கிளட்சை விட்டுட்டு ஆக்சிலேட்டரை ரைஸ் பண்ணணும். அப்புறம் நல்ல ஓரளவுக்கு ஸ்பீடு வந்தோடனே கீர் மாத்தோம்னா மறுபடியும் கிளட்சை பிடிச்சு ஆக்சிலேட்டரை கொஞ்சம் குறைச்சு கீரை மாத்தி அப்புறம் அப்படியே விட போறோம். இதுதான் கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் ஸ்டேஜ் 3. எல்லாருக்குமே இது அனுபவம் இருக்கும். அடுத்ததுங்க, அந்த பையனுக்கு 18-19 வயசுல பாருங்களேன், அப்படி பறந்து அப்படி போய்கிட்டே இருப்பான், ஜம்ப் பண்ணி பைக்ல உட்காருவான், ஸ்டாண்ட் எல்லாம் எடுக்க மாட்டான். அப்படி உட்கார நேரத்துல அந்த ஸ்டாண்டு மூவ் ஆகி வண்டி முன்னாடி போகும். அப்படியே ஒரு பக்கம் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட் தானே, அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பான். அதுக்குள்ளேயே கீர் மாத்திர செகண்ட் தான் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு இருக்கும். போன் அடிக்கும், இந்த போன் எடுத்து பேசிக்கிட்டே ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டே பைக் ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன்டா உங்க வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு இவன்ட்ட பேசிக்கிட்டே இருப்பான். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா பாருங்க. இப்ப இந்த பைக் அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருப்பான், குறுக்க ஒருத்தன் வருவான், அங்கெல்லாம் யோசிக்கிறதுல டக்குன்னு பிரேக்கு, அப்புறம் வண்டி லெஃப்ட் அல்ல ரைட்டு, அடுத்தது கீரை மாத்து, மறுபடியும் ஆக்சிலேட்டர், ஆன் த ஸ்பாட்டு ரைஸ் பண்ணி போயிட்டே இருக்குமா. இன்னொருத்த ஆப்போசிட்ல போவான், அவனுக்கும் கை காட்டிட்டு நான் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன் நீ வரியா அப்படின்னு அவனுக்கும் ரிப்ளை கொடுப்பான், போன்லயும் பேசுவான், வண்டியும் ஓட்டுவான். இத்தனை விஷயமும் அவனால செய்ய முடியுது. இந்த ஸ்டேஜ் தான் அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இதுதான்பா. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இப்ப அவங்க பிரியாணி செய்யறதுல யாரு அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ், சமையல் குழம்பு வைக்கிறதுல இல்ல வேற ஏதாவது ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பீங்கல்ல, அவங்க அதுல நீங்க அன்கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸா அல்லது கான்சியஸ் இன்கம்பீட்டன்ஸா, கான்சியஸ் கம்பீட்டன்ஸா இல்ல அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸா அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்ப எல்லாமே அவங்கவுங்க டாபிக்ல, அவங்கவுங்க சப்ஜெக்ட்ல, அவங்கவுங்க வேலையில, ஒரு டிரைவர்கிட்ட அவங்க அந்த இதுல அவங்க அன்கான்சியஸ் கம்பீட்டிங் எபிலிட்டி, ஒரு குரு மத ஓராவது ஒரு இதுல ஸ்பிரிச்சுவல்ல குருவா இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் எந்த இது கேட்டாலும் அவங்களால ஆன்சரபிள், அப்போ அவங்க அதுல அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்க ஒவ்வொருத்தரும்
அவங்க உங்களுடைய ஏரியாவில் நீங்க எதுல இருக்கீங்க அப்படின்னு உங்களை நீங்க அசஸ் பண்ணலாம். ரைட். அடுத்த டெக்னிக்ல இதோடதுதான். இப்போ இந்த அன்கான்சியஸ் கம்பீட்டிங் எபிலிட்டிய ஒருத்தங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு 10 ஸ்டேஜஸ், ஏற்கனவே 3 ஸ்டேஜ் சொன்னீங்க, அதை கடந்துதானே அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ். எஸ், இந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா இந்த 10 குவாலிட்டி இருக்கும். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த 10 குவாலிட்டியும் கவனிச்சு நோட் பண்ணிட்டு இந்தல எந்த குவாலிட்டி உங்ககிட்ட இல்லை, எந்த குவாலிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அதை மாத்திட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இவ்வளவுதான் விஷயம். புரியுதா? சரி, இப்போ அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு பேஷன் அண்ட் பர்னிங் டிசையர் இருக்கணும். இப்போ இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, இந்த கிளாஸுக்கு எது அம்மா ஃபீஸ் கட்டிட்டாங்கன்னு குழந்தைங்க அட்டன் பண்றதோ, இல்ல இந்த பிள்ளைங்களுக்காக பணத்தை கட்டினா அது 2000 வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்ட்டு நீங்க வர்றதோ, அப்படி இல்லாத முழு ஆர்வத்தோட, முழு ஈடுபாட்டோட, அந்த கியூரியாசிட்டியோட, அந்த பேஷன்னா உங்களுக்கே உண்டான ஒரு டிசையர். அது எப்படிப்பட்ட டிசையர்? பேர்னிங் டிசையர். அப்படி கொழுந்து விட்டு எரியிற அந்த தன்மை, அந்த டிசையர், ஆசை, ஆர்வம், கியூரியாசிட்டி, என்ன பேர் இருக்கலாம். சோ பேஷனட் பேர்னிங் டிசையர், அதான் பாயிண்ட் நம்பர் 1, குவாலிட்டி நம்பர் 1. உங்களுக்குள்ள அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த தன்மை இருக்கணும். அது நேச்சுரலா இருக்கணும். இன்னொருத்தங்க கீ கொடுத்து இன்னைக்கு கிளாஸுக்கு வரலையா, இன்னைக்கு கிளாஸுக்கு வராத என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் போன் பண்ணேன், இல்ல இன்னொருத்தங்க சொல்லி, அப்படி இல்ல அப்ப ஏதோ கட்டிட்டோமே அதுக்காக அட்டன் பண்றான்னு இப்படி வராமல் அந்த பேஷன். இந்த கிளாஸ்ன்னு மட்டும் இல்ல, நீங்க எதை எடுத்தாலும் அதுதான். ஸ்கூலுக்கு போனாலும் அதுதான், காம்படிஷனுக்கு போனாலும் அதுதான். காம்படிஷன் கிளாஸுக்கு போய் குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கணும்? பேஷனட் பேர்னிங் டிசையர் இருக்கணும். சரி, ரெண்டாவது அது பத்தின பாசிட்டிவ் பிலீஃப் இருக்கணும். ரெண்டாவது ஏற்கனவே நம்ம பார்த்த அதே பிலீஃப் தான். உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும். நான் அதான் சொன்னேன், விவேகானந்தர் சொன்னதுதான். டு மீ ஹி இஸ் an atheist who believe himself. பிலீவ் இன் காட். கடவுள் நம்பிக்கைங்கிறது என்னது? உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு விவேகானந்தர் சொன்னா, பிலீவ் இன் காட் இஸ் நத்திங் பட் பிலீவ் இன் யுவர் ஓன் செல்ஃப். இதுதான். அப்ப அந்த பிலீஃப், ஃபர்ஸ்ட் பேஷன் இருக்கணும், பேஷனட் பர்னிங் டிசையர். ரெண்டாவது பாசிட்டிவ் பிலீஃப் இருக்கணுமா? ரெண்டுமே உங்ககிட்ட இருக்குப்பா. மூணாவது ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது என்னங்க? அது ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி, அது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய வார்த்தைங்க. அது எது நடந்தாலும் நல்லதுக்கேன்னு சொல்லணும். எது வேணாலும் இருக்கட்டுங்க, எது நடக்கட்டும், நடக்கிறதுல நல்லதுக்கு. கீழே விழுறீங்களா, இதுவும் நல்லதுக்கு தான் இருக்கும். உங்க பைக்கு ஸ்டார்ட் ஆகலையா, அதுவும் நல்லதுக்காக தான் இருக்கும். ஏதோ அடிபட்டு நின்னுருச்சா, அதுல கூட ஒரு நல்லது இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், வின்னர்ஸ் வர்சஸ் லூசர்ஸ்ல வின்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க? என்னது ஆன்சர்ஸ் இன் எவ்ரி ப்ராப்ளம். எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்குள்ள ஏதோ ஒரு நல்லது தேடுவாங்க. அவங்கதான் வின்னர்ஸ். அதுதான் இங்க வருது பாருங்க, ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி. இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு பின்னாடி. டைம் இருந்தா அப்புறம் சொல்றேன், இப்ப அதோட நிறுத்துறேன். சரி, இதெல்லாம் ஏன்னா இது மட்டும் எடுத்தேன்னா இதுக்கே ஒரு நாள் எடுக்கணும். நான் அப்புறம் டைமுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு நான் ஸ்டோரி அப்புறம் கொண்டு வரேன். பட் எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சதான் இருக்கும். ஓகே, சோ நமக்கு எப்படி இருக்கணும்? ஆல் இஸ் வெல், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு. நம்ம இதுதான் சொல்லுவாங்க, டேக் இட் ஈஸி பாலிசி, ஒரு பாட்டு வரும்ல,
தண்டச்சோறுன்னு அப்பன்னு சொன்னா டேக் இட் ஈஸி பாலிசி. நம்ம அதை என்னையோ தண்டச்சோறுன்னு சொன்னீங்கன்னு அப்படியே ஃபீல் பண்ணி நொடிஞ்சு நூந்தால்தானா நம்ம தான் லூசர். அதையும் டேக் இட் ஈஸி பாலிசி. அது மாதிரி நடக்கிறது அத்தனையுமே நல்லதுக்குன்னு நம்பணும். இதுதான் தேர்ட் டெக்னிக். ஓகே, ஃபோர்த் டெக்னிக், அதாவது ஃபோர்த் குவாலிட்டி என்ன? இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்னங்க? அது மோட்டிவேஷன்ல நிறைய இருக்குங்க. எக்ஸ்டர்னலா இன்னொருத்தங்க வந்து ஏய் நல்லா பொடிப்பா, இதுதான் உனக்கு வாழ்க்கையே அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்றது வெளியில இருந்து வர எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். இன்னொன்னு, நீ இந்த தடவை 100க்கு 100 எடுத்துட்ட உனக்கு மொபைல் வாங்கி தரேன், இது இன்சென்டிவ் மோட்டிவேஷன் நிறைய இருக்கு. உனக்கு இந்த இந்த இதை நீ செஞ்சிட்டீங்கன்னா உனக்கு இந்த சாக்லேட்டு குழந்தைங்களுக்கு சின்னதுக்கு அப்படி நிறைய. இந்த தடவை நீ நல்ல மார்க்கெட்டிங்ல எனக்கு நிறைய இது பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு அங்க இன்சென்டிவ் கொடுக்குறாங்கல்ல, சம்பளம் உனக்கு டபுள். அதுதான் இதெல்லாம் இன்சென்டிவ் மோட்டிவேஷன். ஆனா நாம இங்க போர்த்துல என்ன சொல்றோம்? இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். அதாவது நாமளே நமக்குள்ள சுயமா தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்கிறது. ஏன் அப்படின்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனே இருந்துட்டு இருந்தா எல்லா நேரமும் நம்மள மத்தவங்க ஊக்கப்படுத்தணும், தட்டி கொடுக்கணும், ஊக்குவிக்கணும்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா பல நேரத்துக்கு முக்கியமான நேரத்துக்கு கைவிட்டு போயிடுவாங்க. அப்ப யாருங்க உங்களை கரையை தூக்கி விடுறது? நீங்க தான் உங்களை மேல தூக்கிடணும், இல்லைன்னா முழுகிடுவீங்கோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால ஃபோர்த் ஒன், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். நீங்களே உங்களுக்குள் மோட்டிவேட் பண்ணிக்கொள்வது. சரி, ஃபிஃப்த் ஒன் என்னது? கன்சிஸ்டன்சி, பர்சீவரன்ஸ். கன்சிஸ்டன்சி அதாவது மியூட் பண்ணணும், அன்மியூட்ல வச்சு அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரைட். ஃபிஃப்த் ஒன் கன்சிஸ்டன்சி அல்லது பர்சிஸ்டன்ஸ் அல்லது பர்சீவரன்ஸ், எப்படி வேணும் வச்சுக்கோங்களா, விடாமுயற்சி, தொடர்ந்து செய்யறது. ஏன் அப்படின்னா இதுதான் எல்லாருக்கும் உள்ள வீக்னஸ். 4 நாளைக்கு நம்ம கிளாஸுக்கே நம்ம ஃபர்ஸ்ட் நான் கேட்பேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 22. ஸ்டார்டிங்ல 22 இருக்கும், இன்னைக்கு கேட்கிறேன் 16. சரி, அப்ப அதுக்கு இன்கன்சிஸ்டன்சி. ஏன்னா நாளுக்கு நாள் வரும்போது அந்த வேகம் குறையிறது. ஐ டோன்ட் லைக் திஸ் டைப் ஆஃப் திங். ஆரம்பிச்சா அது வரைக்கும் நம்ம யோசிக்கலாம், ஒன்ஸ் முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேம்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. அவங்கதான் ஜெயிக்கிறவங்க. சோ அந்த குவாலிட்டி இருக்கா உங்ககிட்ட? தேடி பாருங்க. அது இல்லைன்னா மாத்திக்கோங்க. சோ தொடர்ந்து அதுவா ஆகிறது. ரைட். இதுதான் கன்சிஸ்டன்சி டெக்னிக் நம்பர் 5, குவாலிட்டி நம்பர் 5. சரி, 6வது குவாலிட்டி டே ட்ரீமிங். ட்ரீம். அதாவது நான் வின்னர்ஸ் லூசர்ஸ் ஒரு இது சொன்னேன், அதாவது டெக்னிக் நம்பர் 13 நினைக்கிறேன். அது தே ஹாவ் ட்ரீம்ஸ், தே ஹாவ் ஸ்கீம்ஸ் அப்படின்னா. வின்னர்ஸ் ட்ரீம்ஸ், ஏபிஜே சொன்னது ட்ரீம்ஸ், நீங்கள் காண வேண்டியது ட்ரீம்ஸ். ஓகே, அதுதான் இங்க குவாலிட்டி. உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த கனவுன்றதுங்க என்ன? கோல்ங்க, வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட கோல் செட்டிங், ஒரு நிலையான கோலை நோக்கி அதை பற்றி யோசிக்கிறது. நானு இதுவா இருந்தா என்னவா இருப்பேன், என்ன ஆகணும், என்ன ஆக போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் கனவு காணுவது. அதுதான் 6th டெக்னிக், 6th குவாலிட்டி, டே ட்ரீமிங். அடுத்தது 7th ஒன். இந்த அன்கான்சியஸ் கம்ப்யூட்டிங் எபிலிட்டி இருக்கிறவங்க 7th டெக்னிக் என்னன்னா, they never accept failures. அவங்க ஃபெயிலியர்னு ஒண்ணு ஒத்துக்கவே மாட்டாங்க.
அதுதான் ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அவங்க கிட்ட போய் நீ இதுல தோத்துட்டுப்பா, இது உன்னோட தோல்வி அப்படின்னா, ஏய் இது ஒண்ணும் தோல்வி கிடையாது, இதுவும் எனக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இங்க நான் ஒருத்தரை சொல்றேன், அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் என்ன பண்ணாரு, அந்த பல்பை கண்டுபிடிக்கிறப்ப சொன்னாங்க 1000 முறை 999 தடவை தோத்து போய் 1000வது முறைதான் அந்த பல்பை கண்டுபிடிச்சாருன்னாங்க. அப்ப அவர்கிட்ட இந்த கேள்வி கேக்குது, நீங்க 999 தடவை தோத்தீங்கல்ல, ஹவு டிட் யூ ஃபீல் அப்படின்னு கேட்டப்ப இந்த பதில் சொல்றாரு, ஐ நெவர் ஃபெயில். 999 டைம்ஸ் நெவர் ஃபெயில். அப்பா வேற என்ன, அதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கு பதில் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த 999 எலிமெண்ட்ஸ் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தகுதியானது இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன். 999 times I never fail. I have successfully invented these 999 elements. Is not suitable to invent this bulb. அப்ப அந்த டங்ஸ்டன் தான் இதுக்கு சூட்டபிள், அதுதான் இதுக்கு சரி அப்படிங்கிறது நான் 1000வது இதுல கண்டுபிடிச்சேன். அதுக்கு முன்னாடி 999 எலிமெண்ட்ஸ் இதுக்கு ஏத்தது இல்லைங்கிறத நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரே தவிர தோத்துட்டேன்னு சொல்லல. இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் உண்ட விஷயம். இது மாதிரி நிறைய கதைகள் இருக்கு, நான் தேவைப்பட்டா பின்னாடி எதுக்காவது ஒரு கொண்டு வரேன். சரி, இது நெவர் அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ். ஓகே, அடுத்தது 8th குவாலிட்டி. அது என்னன்னா ஹார்ட் ஒர்க். இதுதான் ஹார்ட் ஒர்க்னா, இப்போ மூட்டை தூக்குறவங்க கூட தான் கஷ்டப்படுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. விவசாயிங்க கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மண்டி எடுத்து கடப்பாறை எடுத்து எவ்வளவோ வேர்க்க பண்றாங்க. ஆனா அவங்க கோடிக்கணக்குல ஏர்ன் பண்ணிட்டாங்களா? அங்கதான் யோசிக்கணும். ஹார்ட் ஒர்க் கூட யாரெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் அங்க கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்கதான் சக்சஸ். அப்ப இங்க என்ன கொண்டு வரலாம், ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க். சரி, அடுத்தது டெக்னிக் நம்பர் 9, நெவர் ஃபீல் டயர்டுங்க. எப்படி அவங்க நெவர் அக்செப்ட் ஃபெயிலியர்ஸ்னு 7வது பாயிண்ட்ல சொன்னா, 7வது குவாலிட்டி, 9வது குவாலிட்டி, அவங்களுக்கு டயர்டே ஆகாது. அது எப்படிங்க? இந்த அன்கான்சியஸ் கம்ப்யூட்டிங் எபிலிட்டி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு டயர்டு ஆகாது. இது எப்படி? ஒவ்வொருத்தங்க 4 நாள், இப்போ ஒருத்தங்க ஒரு மாசம் ஃபுல்லா லீவே எடுக்காத வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கு டயர்டே ஆகல. அதுல ஏன்? அவங்க அந்த மேல பேஷன் இருக்கு, அவங்களோட டிசைர் இருக்கு, கோல் செட்டிங் இருக்கு, கன்சிஸ்டன்சி இருக்கு, மோட்டிவேஷன் அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட்டாவும் பண்றாங்க, அதனால அவங்களுக்கு டயர்டே ஆகல. இதான் உண்மையான விஷயம். இப்போ நான்லாம் காலையில காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போறேன்னா மார்னிங் 9:30க்கு மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பிப்பேன். சாயங்காலம் 4:30 வரைக்கும் தொடருங்க. நான் பிபிடி போட மாட்டேன், படம் போட்டு காட்ட மாட்டேன், இல்ல வேற இடையில யாரும், நானே சோலா தான் நான் பண்றது. சோலோ என்னோட இது, கூட யாரும் இல்லை, நானே தான், மைக்கு தான், நான் தான். ஒரு நாள் ஃபுல்லா பசங்க தாங்குவாங்க, ரைட்? அப்போ கடைசியா அந்த இதுல இருக்கிற பிரின்சிபாலோ அல்லது கோஆர்டினேட்டரோ கேட்கறது தான், சார் நீங்க காலையில போனதை விட கிளாஸுக்கு போனப்ப இருந்த ஒரு இதோட இப்ப நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறீங்க, இந்த டெக்னிக் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போங்களே சார், நாங்களும் சாயங்காலம் ஆனாலும் அப்படியே காத்து போன பலூன் ஆயிடுறோம், டயர்ட் ஆயிடுறோம், நீங்க எப்படி சார் இப்படி இருக்கிறீங்க அப்படிம்பாங்க. எனக்கு நிறைய இருக்குது. இந்த டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணா டயர்டே ஆகாது, அவ்வளவுதான் விஷயம். ஸோ நெவர் ஃபீல் டயர்டு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், 10th டெக்னிக், 10th குவாலிட்டி என்ன தெரியுமா? யூஸ் டிஃபரண்ட் மெத்தட். வித்தியாசமா யோசிப்பாங்கோ இவங்கோ. எப்படிங்க வித்தியாசமா யோசிப்பாங்க? வின்னர்ஸ்
இந்த வின்னர்ஸ், இந்த குவாலிட்டி அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் யாருக்கு இருக்கோ அவங்க டிஃபரெண்ட் திங்கிங். ஆக்சுவலி சிவ்கேரா யூ கேன் வின் புக் படிச்சவங்களா இருந்தா அதுல ஒரு லைன் இருக்கும், வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரெண்ட் திங்ஸ், தே டூ த திங்ஸ் டிஃபரெண்ட்லி அப்படின்பாரு. வின்னர்ஸ் எல்லாரும் பண்ற ஆட்டு மந்த மாதிரி அதுலயே போக மாட்டாங்க, அதுலயே தான் போவாங்க. ஆனா இவங்க வித்தியாசமா போவாங்க, வித்தியாசமா செய்வாங்க. ஒருத்தன் டீ கடை வைக்கிறானா இவங்களும் டீ கடை வைப்பாங்க, ஆனா அவன் பண்ற அதையே இவங்க பண்ண மாட்டாங்க. அவன் கனெக்ட் டம்ளர் கொடுக்குறானா இவங்க கப்பன் சாசல்ல கொடுப்பாங்க. இவங்க அவன் நார்மல் டீ கொடுக்குறானா இவங்க லெமன் டீ போடுவாங்க, இவங்க ஜிஞ்சர் டீ போடுவாங்க, மசாலா டீ போடுவாங்க. எத்தனையோ இருக்கு. இப்படிதான் அவங்க செய்யறான். அதே அதுவும் டீ கடை தான், இதுவும் டீ கடை தான். அப்புறம் ஏன்பா இவங்ககிட்ட கூட்டம் அதிகமா இருக்கு? அதுவும் ஹோட்டல் தான், இதுவும் ஹோட்டல் தான். ஏன் இவங்ககிட்ட நல்லா இருக்கு, குவாலிட்டி இருக்கு, நல்லா நிறைய பேர் வராங்க? இதுதான் அந்த டிஃபரண்ட் திங்கிங். சரி, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லி இத டாபிக் முடிக்கலாம். எப்படி தெரியுமா? உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு நாடும், ஏற்கனவே அமெரிக்காவே யார்கிட்ட அடிபட்டு இருந்துச்சு? பிரிட்டன்கிட்ட. பெஞ்சமின் பிராங்க்லின் தானே அதை முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். கடைசியா ஜார்ஜ் வாஷிங்டன் தலைமையில. சரி, அது மாதிரி ஒரு நாடும் இன்னொரு நாட்டுக்கிட்ட அடிமைப்பட்டு இருந்து சுதந்திரம் வாங்கிதான் அவங்க இண்டிபெண்டா வராங்க. அவங்க எல்லாருமே எப்படி சுதந்திரம் வாங்கினாங்க? கத்தி எடுத்தாங்க, துப்பாக்கி எடுத்தாங்க, குண்டு போட்டாங்க, என்னென்னமோ பண்ணினாங்க. ஆனா உலகத்திலேயே ஒரு மனிதன், ஒரு நாட்டை சேர்ந்தவர், நான் கத்தி எடுக்க மாட்டேன், துப்பாக்கி எடுக்க மாட்டேன், ஆனா ஒண்ணுதான் நான் எடுப்பேன், அகிம்சையான்னு எடுத்தாரு. நம்ம மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் எடுத்தாரு. முதல்ல அவர் நம்பினாரு, he believed himself, then he believed the entire nation. மக்களை நம்ப வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு பாடம் கத்து கொடுத்தாரு. இவ்வளவுதான். அப்போ எல்லாரும் போறாங்கன்னு அதே பாதையில நான் போக மாட்டேன், நான் டிஃபரெண்டா தான் வருவேன். இப்போ பகத்சிங் மாதிரி இருக்கிறவங்க துப்பாக்கி எடுத்தப்ப இவர் சொன்ன வார்த்தை அதுதான், இந்த துப்பாக்கி எடுத்து சுதந்திரம் வாங்கினா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த துப்பாக்கி தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கு, ஆனா அது இல்லாதையும் வாங்க முடியும்னு சொல்லாரு. மக்கள் கொஞ்சம் தயங்கினாங்க, இவர் மேல கொஞ்சம் கோவப்பட்டாங்க. ஆனா உண்மை கொஞ்சம் லேட்டா தான் வரும், வந்துச்சு. ஆனா அது பவர்ஃபுல்லா வந்து. சோ இதுதான் வித்தியாசம். வின்ஸ்டன் சர்ச்சில் அவங்க பார்லிமெண்ட்ல பேசும்போது, ஏடா ஒரு காந்தி ஒரு சாதாரண மனுஷன் ஒரு துண்டை கட்டிட்டு இருக்கான், அவனுக்கு போய் ஒரு துப்பாக்கி எடுத்து அவனை ஷூட் பண்ணிட்டு நீ இதை முடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்ன பதில் அந்த பார்லிமெண்ட்ல என்ன தெரியுமா? அந்த காந்தி துப்பாக்கி எடுத்திருந்தா நான் பீரங்கி வச்சு அவரை சுட்டு இருப்பேன், அவர் சத்தியத்தை எடுத்ததுனால் என் பீரங்கி அவர் முன்னால் எடுபடலைன்ற. இதுதான் உண்மையான விஷயம். சோ அதுக்கு அவ்வளவு பவர் இருந்தது. சோ அந்த டிஃபரெண்ட் திங்கிங், இவ்வளவுதான் விஷயம். ஓகே. சோ இந்த 10 குவாலிட்டிஸ். அப்புறம் யாராவது ஒருத்தர் சார் அந்த 10 மறுபடியும் சொல்லுங்கம்பாங்க, அதனால இப்பயே சொல்லிடுறேன்பா. நம்பர் 1 பேஷனட் பர்னிங் டிசையர். நம்பர் 2 பிலீஃப், பாசிட்டிவ் பிலீஃப். நம்பர் 3 ஓவர்வெல்மிங் பாசிட்டிவிட்டி. நம்பர் 4 இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன். 5 consistency. 6 daydreaming. 7 never accept failure. 8 hard work with smart work. 9 never feel tired. 10th one, they use different thinking. Right? 10 குவாலிட்டி. உங்களுக்கு எந்த குவாலிட்டி உங்ககிட்ட மிஸ்ஸிங்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க. காம்படிஷன்ல படிக்கிறவங்க நீங்க அதுல சக்சஸ் பண்ணலாம், மற்ற பிசினஸ்ல இருக்கிறவங்க அதுல சக்சஸ் பண்ணலாம், எந்தவா இருந்தாலும் அதுல வரலாம். ஸோ நீங்க அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸ் அந்த பிளேஸ அடையணும்னா இதுல முக்கியம். ஓகே, டைம் என்னங்க? 8:39 sir. 8:40 ஆயிடுச்சா? சரி, இப்போ இந்த இடத்துல நான் இதுலயே இன்னும் கதைகள்லாம் இருக்கு. நான் இதெல்லாம் முடிச்சு அப்புறம் இன்ஸ்பைரிங் பர்சன் சொன்னா இதுலயே முடிஞ்ச பிறகு இன்னொரு டெக்னிக் பெண்டிங் வைக்கணும். அதனால இப்போதைக்கு இது போதும். இல்லை ஏதாவது கேள்வி இருந்தா கூட வைங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ 30th டெக்னிக் போயிடலாம், ஏன்னா அதுதான் ஃபைனல் ஃபினிஷிங் டச்.
எல்லாம் முடிச்சு கடைசியா கொத்தமல்லி தலை போட்டு ரஸ் இறக்குற மாதிரி உங்களோட ஃபைனல் இதுக்கு இதுதான் வருது. இது சக்சஸ் டெக்னிக்கோட பேர் என்ன? சக்சஸ் சேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெக்னிக் நம்பர் 30 சக்சஸ் சேர். இது என்ன சக்சஸ் சேரு? நீங்க உங்க சேர்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். உங்க சேருக்கு எத்தனை காலுங்க இருக்கு? 4 கால். ஒரு கால் உடைஞ்சால் உங்கள் கால் என்ன ஆகும்? ஆடிரும், விழுந்துருவோம். ஓகே, இப்படித்தான். அப்ப அந்த சேருக்கு 4 காலு முக்கியமா? அதுதான்பா, அதுதான் இங்க இப்ப நீங்க சக்சஸ் சேர்ல உட்கார்றதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த சேருக்கு 4 கால். அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த் 4 கால் இருக்கா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கால் 25 மார்க் வச்சுக்கோங்க. அடுத்த காலுக்கு 25, இதுக்கு 25, இதுக்கு 25. அப்ப மொத்தமா 100. இந்த 4 காலும் சரியா இருந்தாதான் நீங்க 100 மார்க் சக்சஸ், வெற்றி அப்படிங்கிற அந்த இடத்துல உட்கார முடியும். ஒரு கால் 1 மார்க் குறைஞ்சா கூட அப்படியே இப்படி விழுந்துரும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கால் எடுக்கலாம். லெஃப்ட்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற சேர்ல ஃபர்ஸ்ட் காலுக்கு என்ன பேருன்னா பிசிக்கல், அதாவது பிக்யூன்னு சொல்லாம பிக்யூ. ரெண்டாவது இக்யூ, இந்த காலு இக்யூ, இது ஐக்யூ, இது எஸ்கியூ. மறுபடியும் சொல்றேன், பிக்யூ, இக்யூ, ஐக்யூ, எஸ்கியூ. என்ன சார் நீங்க கியூ கியூங்கிறீங்க? பிக்யூனா பிசிக்கல் கோஷன்ட், பிசிக்கல் கோஷன்ட். இக்யூனா எமோஷனல் கோஷன்ட். ஐக்யூனா இன்டெலெக்சுவல் கோஷன்ட், ஐக்யூ. எஸ்கியூனா ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட். ரைட்? மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து வரேன். பிக்யூ பிசிக்கல் கோஷன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 25 மார்க் நீங்க அதெல்லாம் பாஸா ஃபெயிலா நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க பிசிக்கலா, இந்த பிசிக்கல் பாடிக்கு பிசியாலஜி, நான் சொன்னால வாழ்க்கையில ஜெயிக்கணும், படிப்புல ஜெயிக்கணும்னா பிசியாலஜி சைக்காலஜி ரெண்டுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்ப இங்க பிசிக்கல் 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 எவ்வளவு பேரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்? அதை விட முக்கியம், எத்தனை ஸ்கூல்ல கொடுக்குறாங்க? பிடின்னு ஒரு பீரியட் இருக்கும். பிசிக்கல், பி ஃபார் பிசிக்கல், ரைட்? அந்த பிசிக்கல் பீரியட்ல எத்தனை மேக்ஸ் வாத்தியாருங்க அதை பிடுங்குறாங்க, எத்தனை சயின்ஸ் பிடுங்குறாங்க, எத்தனை சோசியல் பிடுங்குறாங்க, இல்ல லாங்குவேஜ் கூட அதை எடுத்துக்குவாங்க. கடைசியா பிடி பெரிய கிரவுண்ட் இருக்கும். ஒவ்வொருலயும் பெத்த கிரவுண்டு வேடி காட்டுவாங்க. ஆனா விளையாடுறதுக்கு மட்டும் அங்க ஆள் இருக்காது. அந்த பிசிக்கல் டைரக்டரோட வேலை என்ன தெரியுமா? ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் போகும்போது ஃபார்ம் லைன், அவர் அங்கிருந்து விசில் அடிப்பாரு. இவங்க அவரை பார்த்தோன்னா பயந்துட்டு லைன்ல போவாங்க. இவ்வளவுதான். ஃபார்ம் லைன், விசில் அடிப்பாரு. இவ்வளவுதான்பா. யாராவது இதை மறுக்க முடியுமா? ஏதோ ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல பிடிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுதான். அப்போ ஸ்கூல்ல விட்டுறலாம். நம்ம வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வான்னு எந்த அம்மா அப்பாவா சொல்றாங்களா? குழந்தைங்களே சொல்லுங்கம்மா. பாரு சவுண்ட் வருது. யாரு சார் சொல்றா? அவங்களுக்கு காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க சார். அப்ப பாரதியார் என்ன சொன்னாரு? மாலை முழுதும் விளையாட்டுன்னாரு. எங்க விளையாட விடுறோம்? பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போதே அப்பா பைக் ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இருக்கிறாரு. சீக்கிரம் கொண்டு பேக் வச்சுட்டு டியூஷன் போய் விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன் வேற இடத்துக்கு. இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்பய கை கட்டி கழுத்து இருக்கிறதெல்லாம் இருக்கு. அப்படி நம்ம அந்த பிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய இடத்துல கொடுக்கறது இல்ல. அப்போ அந்த இடத்துல 25 மார்க்ஸ்ல நீங்க 25 பாஸா அதுல ஃபெயில் ஆகுறீங்களா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நான் பொறுப்பு இல்லை. ரைட்? அடுத்தது 25 மார்க் அதுல நீங்க இருந்தா பாஸ்.
1 மார்க் குறைஞ்சா கூட ஃபெயில் தான். அடுத்தது எமோஷனல் கோஷன்ட்ப்பா. ஒரு நல்ல பிசிக்கல் ஓகே, நல்ல எக்ஸசைஸ், நல்ல சாப்பாடு, நல்ல ஃபிட் ஓகே. ஆனா அந்த பர்சனுக்கு சம்பந்தம் இல்லாத கோபம் வரும். எடுத்ததுக்கெல்லாம் தூக்கி ஒட்டைப்பான், வீசுவான், அடிப்பான், கத்துவான், ஏதோ ஒண்ணு பண்ணுவான். எமோஷனலா பீக்குப்பா. எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? பெரிய பெரிய லெவல்ல இருந்தவங்க பல பேர் ஒரு சின்ன ஃபெயிலியரை தாங்க முடியாத சூசைட் பண்ணிருக்காங்க. சிசிடி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பிரபலமான சித்தார்த், காஃபே டே, பெங்களூர், பல கோடிக்கு அதிபதி. ஆனா அவரு பேங்க் ஒரு சில கடன் பிரச்சனையில அதை மேனேஜ் பண்ண முடியாத சூசைட் பண்றாரு. ஒரு பெரிய டாக்டர் செரியன், பல ஹார்ட் சர்ஜரி பண்ண பிரபலமான ஒருத்தர் 8வது மாடியில இருந்து கீழே விழுந்து சூசைட் பண்றார். ஓகே. அதே மாதிரி ஆந்திராவில் ஒரு பெரிய டாக்டர், பெரிய ஹாஸ்பிட்டல், ஆந்திராவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தக்காரர், ஒரு 4 முறை எம்எல்ஏவா இருந்து 2 முறை சபாநாயகரா இருந்த அந்த ரெட்டி கடைசியா அதே ஹாஸ்பிட்டல் தூக்கு மாட்டிட்டு. இது மாதிரி நிறைய நம்ம சினிமா இதுல ஜிவி, அப்புறம் இன்னும் பல ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர் சந்திரசேகர், அப்புறம் இப்போ ஒரு ஹிந்தி ஆக்டர், இப்பெல்லாம் எடுத்து பார்க்கலாமே. இதெல்லாம் என்ன, ஏன் இப்படி பண்றாங்க? எவ்வளவோ பணம் இருக்கு, எவ்வளவோ வசதி இருக்கு, ஆனா அவங்க ஹாப்பினஸ் இல்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், எமோஷனல் கோஷன்ட் அந்த இதுல ஃபெயில் ஆகும். வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டாங்க. போ, புரியுதா? அப்ப அதுலயும் 25 மார்க் முக்கியம். சரி, 2லயும் 50 மார்க்ல பாஸ் ஆயிட்டோமா? ஓகே. அடுத்து பின்னாடி இருக்க ஐக்கியூ, அதுதான் நம்ம ஸ்கூல்ல நமக்கு ஐக்கியூல தான் நமக்கு இந்த கொஸ்டினை நீ கரெக்டா படிச்சுட்டு ஒப்பிச்சுட்டா உனக்கு ஐக்கியூ லெவல் அதிகம். இந்த கேள்விக்கு சார் உடனே பதில் சொல்லிட்டீங்கன்னா உன்னோட ஐக்கியூ பர்ஃபார்ம். ஓகே. இந்த மாதிரி இதுல அந்த ஐக்கியூக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் ஸ்கூல், காலேஜஸ், மற்ற ட்ரைனிங் சென்டர், இது எல்லாமே ஓகே. அதை பத்தி நான் அதிகமா கொடுக்க தேவையில்ல. அதுல 25 மார்க்ஸ் எல்லாமே ட்ரெயின் அப் பண்றாங்க. பட் இதுல 2லயும் அதிகமா இல்ல. இதுக்கு ஓகே. சரி, 4வதா ஒண்ணு சொன்னேன், அந்த சேர் எஸ்கியூ, ஸ்பிரிச்சுவல் கோஷன். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன? யாராவது சொல்லுங்க. பக்திங்க சார். பக்தி, பக்தினா ஆன்மா பக்தி, ஒரு இது மேல அட்ராக்ஷனா இருப்பா. இது பெரிய மனுஷன் சொல்லிட்டாங்க. அது மேல ஒரு பக்தி. ஓகே. அப்புறம் பக்தினா எந்த ஒரு விஷயத்தை முழுசா நம்புறோமோ அதுதான் சார் பக்தி. ஓகே ஓகே. கோயில்ல வேண்டுது, உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன், ஒரு கடாயை வெட்டி 100 பேருக்கு சாப்பாடு போடுறேன், பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கிறதெல்லாம் பக்தின்றது கிடையாது. ஸ்பிரிச்சுவல் அப்படின்றது, ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னா டிவைன் அப்படின்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது டிவைனிட்டின்னு அர்த்தம். புனிதம். எப்ப புனிதம் அடையும் அப்படின்னா எண்ணம், சொல், செயல், இது 3ம் ஒரே நேர்கோட்டுல வரணும். நம்ம உள்ளுக்குள்ள ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறோம்ல, நடிக்கிறோம்ல, அங்க நோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீ எத்தனை சாமி கும்பிட்டாலும், எத்தனை தான் இது பண்ணாலும், எண்ணம் போல் வாழ்வுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். சோயிங் அண்ட் ரீப்பிங்னு காட்டிட்டேன். சோ உங்கள் எண்ணங்களில் இருந்து தூய்மை வரணும், உங்கள் வார்த்தைகளில் தூய்மை இருக்கணும், உங்கள் செயலில் தூய்மை இருக்கணும். ஸோ எல்லா இடத்திலையும் இருந்தா அது புனிதம், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேரு பேசுறது ஒண்ணா இருக்கும், அவங்க நினைக்கிறது ஒண்ணா இருக்கும், பேசுறது அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க. அவங்க நடிக்கிறாங்கிறது நம்ம நல்லாவே கண்டுபிடிக்கலாம். அப்படியே ரொம்ப தென் கலந்து பேசுவாங்க. இதெல்லாம் ஒன்லி ஆக்டிங். ஓகே. அது உண்மையிலேயே உள்ளுக்குள்ள உணர்வோட வந்தா அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே. சரி,
அது நம்ம நினைக்கிறது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கிறத நான் இப்ப காட்டுறேன். அதுதான் பாசிட்டிவிட்டி. அந்த நம்ம ஃபர்ஸ்ட் நமக்குள்ள பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வந்தாவே டிவைனிட்டியை ஈஸியா அடையலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க 25% மார்க்ஸ் எடுக்கலாம். இதான் உண்மையான விஷயம். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் கடைசியா. கிளாஸ் முடியுதுல்ல, இன்னைக்கு 17வது நாள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 18வது நாள் கிளாஸ் நாளைக்கு இல்ல, ஹாலிடே. நான் கொஞ்சம் வெளில போறேன். நாளைக்கு ஃப்ரைடே கிடையாது, சாட்டர்டே கிடையாது, சண்டே கிடையாது, மண்டே நியூ இயர் அன்னைக்கு வச்சுக்கலாமா வேண்டாமா? அதை மட்டும் சொல்லுங்க. வச்சுக்கலாம் சார். ஓகே, அப்ப நம்மளோட 18th கிளாஸ் ஆன் மண்டே. ஓகே, அப்போ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நீங்கள் இதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு கொடுக்குற டாபிக் ரொம்ப ஹெவி. அந்த அன்கான்சியஸ் கம்பீட்டன்ஸை நீங்க நல்லா 2-3 தடவை கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அது தரவாக்கும். அதனால அதுக்கு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கவனிங்க. இந்த கிளாஸை அடுத்தது நீங்கள் மறுபடியும் திங்கட்கிழமை நாம சந்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4 டேஸும் கினெஸ்தட்டிக் மெமரி முடிச்சிடுறேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 days 3 days கேப் எகைன் மறுபடியும் வெள்ளி சனி ஞாயிறு விட்டுட்டு திங்கட்கிழமையில இருந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, அன்னைக்கு எல்லாம் இப்பயே தயாராயிடுங்க. அடுத்தது அட்வான்ஸ் லெவலை ஆவலுடன் எதிர்ப்பாங்க. அந்த அட்வான்ஸ் லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம ஜூன் மாசம் சென்னையில் மெமரி சாம்பியன், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் மெமரி சாம்பியன் காம்படிஷன் நடத்துறோம். அதுல நீங்க இப்ப இருந்தே தயாராகணும்னா அட்வான்ஸ் லெவல் முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தனி ட்ரைனிங் இருக்கு. அதுக்கு நீங்க வந்தா ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஷிப் பெரிய பிரைஸ் எல்லாம் உண்டு. அதுல சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, இன்னும் வெவ்வேறு ஸ்டேட்ல இருந்து வருவாங்க. பட் மெஜாரிட்டி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் 38 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. எல்லாரையும் நீங்க பீட் பண்ண கம்பீட் பண்ற ஒரு இது இருக்கும். நான் ட்ரைனிங் கொடுப்பேன், கவலையப்பட வேண்டாம். அது தனி, அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் இதுதான் பேசிக். இதுல இருந்து தான் அதுக்கு அடுத்த லெவல் போகணும். அதனால அட்வான்ஸ் லெவலை ஆவலுடன் எதிர்பார்ப்போம். ரைட், சரி. இன்னைக்கு இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் ஒரே ஒரு இது கடைசியா வரேன். உங்களுக்கு பாசிட்டிவிட்டின்னு நிறைய கதை சொல்லிட்டேன். இப்ப கடைசியா நீங்க எல்லாருமே இப்ப என் கூட ஒரு கிளாஸ்லயே இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்ப ஆன்லைன்ல நீங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கிறீங்க, அப்படி இல்ல. நம்ம எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கோம், ஹால். கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு இது வைக்கிறேன். என் டேபிள்ல 2 ஸ்டாச்சு வச்சிருக்கு. ஒவ்வொன்றும் 1 kg வெயிட். நல்லா புரிஞ்சுக்கோம், ரெண்டும் 1 kg வெயிட். ஒவ்வொன்றும் 1 kg வெயிட்ல 2 இருக்கு. ஒண்ணு ராமர் ஸ்டாச்சு, இன்னொன்னு ராவணன் ஸ்டாச்சு. அப்ப எதுக்கு அந்த பேர் வைக்கிறேன்னா, நல்லவன் கெட்டவன் அப்படி வச்சுக்கலாமே. ஒண்ணு நல்லது, இன்னொன்னு கெட்டது. இதுதான் கிடையாது. ஒண்ணு காந்தினா இன்னொன்னு கோட்ஸே, இப்படி ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாமே. ஒண்ணு நல்லது, இன்னொன்னு கெட்டது. அப்ப ரெண்டும் ஒரு கிலோ வெயிட் இருக்கு. நீங்க போகும்போது ஏதோ ஒன்னதான் எடுத்துட்டு போகணும். அப்படின்னு கேட்டா நீங்க எதை எடுத்துட்டு போவீங்க? ஓகே, எல்லாம் நல்லதானே எடுத்துட்டு போவீங்க. சரி, இப்ப நான் அடுத்தது நான் என்ன சொல்ல போறேன்னா, ராமர் 1 kg தான், ஆனா அது வுட்ல செஞ்சது. இன்னொன்னு இருக்குல்ல கெட்டது, அது கோல்டுல செஞ்சது, 1 kg கோல்டு. இப்ப எதப்பா எடுத்துட்டு போவீங்க? சார் கோல்டு தான். ராவணன் சார். ராமன் சார். இங்கதான் இப்ப புரிஞ்சுக்கங்க. நீங்க ராமர் எடுத்துனா அப்படிதாங்க சார் இருக்கணும். கோல்டு எடுத்துனா சார். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப புரியுதா? அப்ப ஐயோ நான் பணமா, நகையா, தங்கமா, ஐயோ அப்படின்னா அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, 2 பேரும் வெட்டி போட்டு தூக்கிட்டு போறதா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதைத்தான் எடுப்பேன்ட்டு போவாங்கல்ல, அதுதான். ஆனால் அந்த உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது, அதாவது டிவைனிட்டி, புனிதம் அப்படிங்கிறது, நீ 10 கிலோ தங்கமா கூட வச்சிருப்பா, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நல்லது வேணும்னு, நான் நல்ல வழியில போகணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இது போதும் அப்படின்னு அததான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் டிவைனிட்டி. இப்போ புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, சோ தேர் ஆர் 4 kinds
பிசிக்கல், எமோஷனல், இன்டலெக்சுவல், ஸ்பிரிச்சுவல். அந்த 4லயும் நீங்கள் தேர்வு பெற்றால் சக்சஸ் சேரில் உட்கார்ந்துடலாம். நீங்கள் உட்காரணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். குட். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வாட்ஸ் த டைம் நவ்? 8:55 sir. 8:55 sir. ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்ஸ்பைரிங் போர்ஷனுக்கு பதிலா இதையே கொண்டு வந்தேன். நிறைய அந்த இதுலயே அன்கான்சியஸ்லயே நிறைய உங்களுக்கு இடையில எல்லாம் ஸ்டோரி எல்லாம் பெண்டிங் இருக்கு. நான் ரொம்ப டீப்பா போறத கொஞ்சம் அதுல மினிமைஸ் பண்ணி தான் அதுல பண்ணிருக்கேன். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எந்த எக்ஸாம்பிளும் பின்னாடி தேவைப்படும் போது அதை கொடுப்பேன். ரைட், இப்போ உங்களுக்கு நான் கொடுக்கிற விஷயம், இதை நீங்கள் மீண்டும் நன்றாக பலமுறை கேட்டு அதை அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மெமரி டிப்ஸ்ல ஃபைனல் ஸ்டேஜ். மறுபடியும் அடுத்தது நம்ம வேற டாபிக்ல கினெஸ்தெட்டிக் மெமரிய புரிஞ்சு படிக்கிற அந்த டாபிக்க மண்டே பார்க்கலாம், நியூ இயர்ல பார்க்கலாம். அந்த புத்தாண்டை நாம புத்துணர்ச்சியோட அன்று சந்திக்கலாம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். Thank you, sir. ஹாப்பி நியூ Advance happy new year, sir. ஓகே, Sir, thank you, sir. அதுக்கு Sir, advance happy new year, sir. ஓகே Happy New Year sir. Happy New Year ஓகே sir. ஓகே, மீண்டும் நாம் sir. நியூ இயரில் சந்திப்போம். சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். Thank you Right. sir. Thank you sir. Bye. Sir. வாழ்க வளமுடன் Okay. sir. வாழ்க வளமுடன். பல்லாண்டு வாழ்க. Give me that. Hello.